ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வே சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தை மைக்கேல் கே ராஜா இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு டிராமா ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விமல், கருணாஸ், ஆடுகளம் நரேன், அருள்தாஸ் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஹீரோ விமல் அமரர் ஊர்தி வேன் ஓட்டுறவர். அவரோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 குழந்தை இறந்து போச்சு. அதனால் இந்த குழந்தைய இறந்துடக்கூடாதுங்கிறதுனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அவர்கிட்ட செலவுக்கு காசு இல்லை. அப்போன்னு விமலுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு டெட் பாடியை திருநெல்வேலிக்கு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போய் ஒப்படைச்சா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விமல் அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி போகிறாரு. அந்த போகிறப்ப ட்ராவலில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி அந்த டெட் பாடியை திருநெல்வேலியில் ஒப்படைச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 10 minutes வருது. இந்த படம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். போக போக அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். இந்த படத்தில் அடுத்து இந்த சீன் தான் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். இந்த படத்தில் கருணாஸ் இடையில லிஃப்ட் கேட்டு ஏறிப்பார். ஃபஸ்ட்டு கருணாஸ் அந்த வண்டியில் ஏறி விமலுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் போக போக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லவ்வர்ஸ் லிஃப்ட் கேட்டு ஏறுவாங்க அந்த வண்டியில். அந்த லவ்வர்ஸோட அப்பா அம்மா ரவுடிங்களை விட்டு அவங்கள அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ அடித்து பிடிச்சி அந்த லவ்வர்ஸை கீழே இறக்கி அழைச்சிட்டு போவாங்க. அப்போ கருணாஸ் சொல்லுவார், நம்ம முன்னாடியே கொண்டுருவாங்க போல் இருக்கு, அதை எப்படியாவது காப்பாற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ விமல் போய் அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் அடித்து போட்டு அந்த லவ்வர்ஸை அவங்க வீட்டில் போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கிளைமேக்ஸில் கருணாஸ் ஒரு ட்விஸ்ட் அடிப்பார். அதை யாருமே எடுத்து பார்த்துருக்க மாட்டோம். படம் பார்க்குறோம் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. கருணாஸ் உண்மையிலேயே ஆக்டிங்கில் மெர்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கருணாஸோட ஆக்டிங் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நான் ரிவீல் பண்ண வரும்ல, அதை ரிவீல் பண்ணிட்டேனாக்கா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். தேட்டரில் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 10 minutes. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.